கடைநல்லூர் யாசீன்கிறவர் கேட்குறார், நாம் துவா செய்யும்போது முதலில் இறைவனை போற்றி புகழ்ந்து பிறகு பாவ மன்னிப்பு கேட்டு அதற்கப்புறம் நம்ம கவலைகளை நீக்க நம்ம தேவைகளை கேட்போம். பிறகு இரண்டாவது அத்தாஹியாத் ஓதி முடிப்போம். இது துவாவுடைய முறை. இப்போ கேள்வி என்னென்னா, தொழுகையில் சஜிதாவில் இதே முறையில் தான் துவா கேட்கணுமா, இல்லை முதலில் இறைவனை போற்றி புகழ்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு கடைசியில் இரண்டாவது அத்தாஹியாத் ஓதாமல் தேவைகளை மட்டும் கேட்டால் போதுமா? ஏன்னா தேவைகள் நிறைய இருக்குது, எல்லாவற்றையும் ஓதி அப்புறம்தான் கேட்கணும்னா 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிவிடும், சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இப்போ அத்தஹியாத்தில் நம்ம சில துவாக்களை ஓதுகிறோம். அத்தஹியாத்துலேயும் துவா ஓதலாம்னு ரசூலுல்லாஹ் நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க, வேண்டியதை கேட்கலாம்னு இருக்கிறாங்க. சஜிதாவிலையும் ஓதுகிறோம், துவா கேட்கலாம்னு இருக்குது. இவர் அத்தஹியாத்தில் உள்ளதையும் சஜிதாவையும் கம்பேர் பண்ணி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அத்தஹியாத்தில் நம்ம உடனே துவா கேட்குறோம், உடனே துவா கேட்க மாட்டோம். முதல்ல அத்தஹியாத்துன்னு அல்லாஹ் புகழ்வோம். அத்தஹியாத் லில்லாஹி என்பதெல்லாம் அல்லாஹ் புகழ்றது தானே, எல்லாம் காணிக்கையில் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுன்னு புகழ்கிறோம். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் மேலே செலவாத்து சொல்கிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின்னு செலவாத்து சொல்கிறோம். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துவாக்களையும் நம்ம விரும்பின துவாக்களையும் ஓதுகிறோம். அத்தஹியாத்தில் முறைப்படி எல்லாம் இருக்கிறது. என்ன இருக்குது? அல்லாஹ்வை புகழ்வது இருக்கிறது, செலவாத்து சொல்வது இருக்கிறது, அதுக்கு பிறகு துவா கேட்பது என்பது இருக்கிறது. சஜிதாவில் அப்படி செய்யணுமா? ஏன்னா அத்தஹியாத்தில் துவா கேட்குறதுக்கு இயல்பாக அதில் அமைஞ்சிருக்கிறது. அத்தஹியாத்தில் நீங்கள் வேண்டியதை கேளுங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அத்தஹியாத்தில் அல்லாஹ்வை புகழ்வது வந்துவிட்டது. அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று ரசூலுல்லாஹ்வுக்கு செலவாத்து சொல்வதும் வந்துவிட்டது. அதுக்கு பிறகு துவா வருது. அப்போ ஹம்து செலவாத்து துவா. ஹம்துனா புகழ்வது, அப்புறம் செலவாத்து சொல்வது, அப்புறம் இப்போ துவா கேட்பது என்று பொதுவாக துவாவுடைய மெத்தட் இருக்குல்ல, அதுக்கு ஏற்றவாறு அது அமைஞ்சிருக்கிறது. ஆனால் சஜிதாவில் நம்ம இதே மாதிரி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் இதெல்லாம் சொல்லி அத்தஹியா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் புகழ்ந்து விட்டு ரசூலுல்லாஹ் மேலே செலவாத்து சொல்லி முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் சஜிதாவில் துவா கேட்கணுமா? நேரடியாக துவாவில் இறங்கிடலாமா? இதெல்லாம் சொல்லிட்டு துவா செய்கிறா இருந்தால் நிறைய தேவைகள் இருக்குது, ரொம்ப நேரம் போயிடும். நேரடியாக துவா கேட்குறதா கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம், சிரமமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது அத்தஹியாத்துக்கு உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குது? அத்தஹியாத்து ஓதணும், அத்தஹியாத்து ஓதணும், அப்புறம் செலவாத்து ஓதணும், அப்புறமேட்டு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துவாக்களை ஓதணும். அதுக்கப்புறம் நேரம் இருந்தால் உங்களுக்கு விரும்பின துவாவையெல்லாம் ஓதிக்கிறலாம்னு இருக்கிறது. அதில் என்ன வருது? ரசூலுல்லாஹ் புகழ்றதும் விடுகிறது, செலவாத்தும் விடுகிறது, துவா விடுகிறது. அது ஓகே. சஜிதாவுக்கு அப்படி சொல்லணும்னு இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு ஃபீ சுஜூதிஹி, ரசூலுல்லாஹ் சஜிதாவிலே ஒரு துவா செய்வாங்க. என்ன துவா செய்வாங்கன்னா, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு சிர்ரஹு, இறைவா என்னுடைய பாவம் அனைத்தையும் நீ மன்னித்து விடு, அதில் ரொம்ப நுணுக்கமான சின்னதையும் மன்னித்து விடு, பெருசையும் மன்னித்து விடு, ஆரம்ப பாவத்தை மன்னித்து விடு, கடைசி பாவத்தையும் மன்னித்து விடு, வெளிப்படையாக செஞ்சதை மன்னித்து விடு, ரகசியமாக செஞ்சதை மன்னித்து விடுன்னு ஒரு வார்த்தையும் போட்டு ரசூலுல்லாஹ் கேட்பாங்கன்னு வருது. இது ஒரு துவா. எங்கே கேட்ட துவா? சஜிதாவில் கேட்ட துவா. இந்த துவாவுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் செலவாத்து ஓதலை, அத்தஹியாத்து லில்லாஹின்னு அல்லாஹ் புகழவும் இல்லை. சஜிதாவுக்கு போன உடனே டைரெக்டாக போகிறாங்க, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி இறைவா என்னை மன்னிப்பாயாகன்னு கேட்குறாங்க. அப்போ சஜிதாவில் கேட்குற துவாக்களுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நேரடி துவா தான் சஜிதாவில். அது முஸ்லீமில் உள்ள ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அதே முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ஃபஜால யகூலு ஃபி ஸலாத்தி வ ஃபி சுஜூதிஹி, ரசூலுல்லாஹ் சஜிதாவில் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு தொழுகையை பற்றி சொல்லிவிட்டு சஜிதா வந்தோன்னு ரசூலுல்லாஹ் துவா செய்ய ஆரம்பித்தார்கள். எப்படி ஆரம்பித்தார்கள்னா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, துவாவை டைரெக்டாக வந்துட்டாங்க, புகழவில்லை, செலவாத்தெலாம் சொல்லலை, நேரடி துவா தான். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, எனது உள்ளத்தில் ஒரு ஒளியை ஏற்படுத்து, ஒஃபி சம்இ நூரா, என்னுடைய செவியில் ஒரு ஒளியை ஏற்படுத்து, ஒஃபி பசரி நூரா, எனது பார்வையில் ஒரு ஒளியை ஏற்படுத்து, வான் யமீனி நூரா, என் வலப்பக்கம் ஒரு ஒளியை ஏற்படுத்து, வான் ஷிமாலி நூரா, என் இடப்பக்கம் ஒரு ஒளியை ஏற்படுத்து, வ அமாமி நூரா, எனக்கு முன்னால் ஒரு ஒளியை ஏற்படுத்து, வ ஹல்ஃபி நூரா, எனக்கு பின்னாடி ஒரு ஒளியை ஏற்படுத்து, வ ஃபௌகி நூரா, எனக்கு மேலேயும் ஒளியை ஏற்படுத்து, வ தஹ்தி நூரா,
எனக்கு கீழேயும் ஒளி ஏற்படுத்து, ஒஜாலி நூறா, எனக்கு முழுசு நூறாவே ஆக்கி எல்லாமே ஒளி ஆக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து துஆ செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வே என் உள்ளத்தையும் வெளிச்சமாக்கு, காது வெளிச்சம், வெளிச்சம்னா என்ன, காது பிரைட்டாக கேட்கணும்னு அர்த்தம். காது வெளிச்சம், கண் வெளிச்சம், முன்னாடி வெளிச்சம், பின்னாடி வெளிச்சம், எல்லாம் எனக்கு பிரைட் ஆக்கிடு, அனைத்தையுமே பிரைட் ஆக்கி வச்சிடு, என்னையே பிரைட் ஆக்கி விடு, வெளிச்சமாக்கி விடுன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ இந்த துஆவுடைய விரிவுரை அதுக்கு போகிற அது ரெண்டாவது வச்சுக்கிறோம், நமக்கு தேவையில்லை. இப்போ தேவை என்னென்னு கேட்டால், சஜிதாவில் துஆ செஞ்சாங்கல்ல, என்னத்தையாவது சொல்லி துஆ செஞ்சாங்களா, டைரெக்டாக துஆக்கு வந்துட்டாங்களா? நேரடி துஆ, வேறு எதுவும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதெல்லாம் சொல்லலை, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்னு சொல்லலை, துஆவை டைரெக்டாக கேட்டாங்க. அந்த சஜிதாவோட நீங்கள் துஆ கேட்குறதா இருந்தால் எதுவும் சொல்ல தேவையில்லைங்கிறது நேரடியான ஆதாரமே இருக்குது. நீ வாட்டு துஆவோட நேரடியாக போயிட வேண்டியதான். அத்தஹியாத் இருப்பில் அதெல்லாம் இருக்குது, சொல்லி தந்திருக்கிறாங்க. அத்தஹியாத்தில் அத்தஹியாத் ஓதணும், ஸலவாத் ஓதணும், அப்புறம் துஆன்னு வந்திருக்கிறதுனால அதில் இயல்பாகவே அது அமைஞ்சிருக்காது. அதில் நீங்கள் துஆ ஓதுனாலேயே ஹம்து ஸலவாத்துக்கு பிறகு ஓதுனீங்கிற ஒரு நிலைமை உருவாகி விடுகிறது. சஜிதாவில் அது இல்லாததுனால நீங்கள் வெறுமனே துஆ செஞ்சாலே போதும், அது அல்லாஹ் ஏற்றுக்குறோம்.